வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துலாம். இங்கே நம்ம ப்ரைவேட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற பைவட் பாயிண்ட் ஜோனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா முதல் டார்கெட்டாக 25,155 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே இது வரைக்குமே நம்ம ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 25,228 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,305 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட் கீழே நகர்ந்து அப்படின்னா 25,005 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு இன்னைக்குரிய லோ லெவல். இதையும் தாண்டி மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குதுன்னா 25,000 தாண்டி மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கி 24,928 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,855 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் இந்த சப்போர்ட் முதல் சப்போர்ட் லெவலும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவில் ட்ரேடாகவும் பார்த்தோம். இப்போ நமக்கு மார்க்கெட்ல முதல் சப்போர்ட் லெவலையும் தாண்டி மார்க்கெட் இரண்டாவது சப்போர்ட் லெவலை இங்கே நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணி திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இரண்டாவது சப்போர்ட் லெவலோட ஜோன்ல திரும்பவும் ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. இந்த மாற்றம் தொடர்ந்து மேல் நோக்கி நகருதுன்னா நமக்கு திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை, நமக்கு திரும்பவும் இந்த லெவலை உடைச்சு கீழ் நோக்கி இறங்குதுன்னா நமக்கு மூணாவது சப்போர்ட் லெவலான 24,700 அதுக்கு முன்னாடி நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இது எந்த இடம் நம்ம கவனிச்சோம்னா 24,800 கிட்ட நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடங்கள்லாம் ஜோன் செட் பண்ணி மார்க்கெட்டு நமக்கு மாற்றம் ஏற்படுதா அல்லது தொடர்ந்து கீழ் நோக்கியே இறங்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானிங்கும் அமைச்சுக்கலாம். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு நேத்திக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருந்துச்சு. ஆனா முடியும் தருவாயில நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஒரே அளவுல முடிஞ்சிருக்கிறத இங்க பார்க்க முடியுது. இப்ப இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் நமக்கு மார்க்கெட்ல இந்த லெவல்ல நமக்கு உடைச்சு கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 24,800 உடைக்குதான்னு பார்க்கணும். அதையும் உடைச்சுன்னா அடுத்து மூணாவது நமக்கு இந்த ஜோனை அடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நமக்கு திரும்பவும் நமக்கு எப்பயுமே பார்த்தோம்னா மார்க்கெட்ல மேல் நோக்கி நகரும் பொழுது அடுத்து ஒரு இறக்கம் கொடுத்துதான் மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி ஒரு உந்துதல்ல மேல ஏறும். மார்க்கெட்டு மேல ஏறுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல மேல ஏற போகுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணுதா இல்லையான்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் மேல் நோக்கி நகரும் பொழுது 56,909 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 57,053 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 57,211 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
மார்க்கெட் நமக்கு திரும்பவும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 56,607 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 56,449 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,305 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் அண்ட் முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல இங்கே ட்ரேட் ஆயிட்டு இங்க பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டா இந்த இடத்துல நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கத பார்க்குறோம். அப்ப நாளைக்கு நமக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுதா அல்லது இந்த இடத்த உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அடுத்து 56,300 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த இடத்த உடைக்காம மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி நகரும் பொழுது நமக்கு 57,300 வரைக்கும் திரும்பவும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்க்கும் பொழுது நமக்கு இங்க மார்க்கெட்ல செல்லரோட டாமினேஷன் ஆரம்பத்துல இருந்தாலும் முடியும் தருவாயில நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்லே இருக்கு. நாளைக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.